அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இன்னைக்கு மண்டே ட்ரேட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான், மஸ்ட். ஓகேங்களா? நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி ஒரு விலையை கொடுக்குறோம். அது யூடியூப் பார்க்குறவங்க, இது நம்ம மேக்ஸை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அது அவங்க டெக்னிக் என்ன இருக்கோ அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்களுக்கு இது தேவையே கிடையாது. எப்படி என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே போல பப்ளிக் டொமைன் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க மார்க்கெட் ஏறும் இறங்கும் இந்த அதுதான் அப்படின்னு. அதெல்லாம் நம்பக்கூடாதுங்க. இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க உங்க ஆராய்ந்து அது எப்படி ஒர்க் ஆகுது. நம்ம போடுற மேக்ஸ் கூட அது மேக்ஸே இல்லாமல் நீங்கள் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஒருத்தர் ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம், ஒருத்தர் பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம், ஒருத்தர் பாக்ஸ் ட்ரேடிங் எடுக்கலாம், ஒருத்தர் பேட்டர்ன் ட்ரேடிங் எடுக்கலாம், எனி ட்ரேட் எடுக்கலாம். அங்கே வரும்பொழுது இந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். எந்த பேட்டர்னு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸ் அதுக்கு சர்டன் ரூல், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இனி வரும் வாரங்கள் எல்லாமே டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, அப்போ நாளைக்கே எக்ஸ்பைரி இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,500 கால் 88 rupeesக்கு எபோ சஸ்டெயின் மார்க்கெட் வில் கோ அப், பிலோ சஸ்டெயின் மார்க்கெட் வில் கோ டவுன். அப்போ மார்க்கெட் வந்து 88 rupees இருக்கும்போது அதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறுவதற்குமான வாய்ப்புகளும், கீழே இருந்தால் இறங்குவதற்கான மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்பும் தான் இருக்கு. இதை வாங்குவீங்கன்னு நான் சொல்லலை. அது மட்டும் அல்ல, அது ஃபால்ஸா கூட மேலே இருக்கலாம், கீழே போய் விடலாம். ஃபால்ஸா கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம். இதெல்லாம் மேக்ஸ்ல கண்டுபிடிக்கணும். அதே போல் அது அங்கேருந்து போயிட்டு ஒரு விலையில திரும்பி ஆகணும், மேலே அப்படி இல்லை அதே டைரக்ஷன் போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு விலையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகணும். அப்போ மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்குக்கு இன்னும் பல வேல்யூகள் இருக்குன்றது அதுல இருந்து உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 88 rupeesக்கு இவர் பிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் இறங்க போகுது. அப்போ யாரை நம்ம பை பண்ணணும்? புட்டை பை பண்ணணும். புட்டை எந்த விலையில வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணுங்கிறது நமக்கு இப்பவே தெரியணும். அந்த கால்குலேஷன் வேல்யூ சொல்லலாம். அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா பிளைண்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாங்கணும்.